மிஸ்டர் மகேந்திரனை பொறுத்த அளவுல கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலாரை வாங்கி மாட்டிக்கணும். பஸ் வரல அப்படின்னா பைக்கு, காரு, ஓலா, ஊபர்ல ஏறி போயிடணும். தண்ணி வரலன்னா சும்மா இருந்துகிட்டு அக்கோப்பினா கிண்லி குண்லி வாங்கி குடிச்சிடணும். வீட்டுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா ஏன்டா வெள்ளம் வந்து கொஞ்சம் கத்துறீங்க, வீடுனா வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அது 8வது மாடியில உட்கார்ந்தீங்கன்னா வெள்ளம் வர போறது இல்ல. இதான் மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவு. ரேஷன் கடையில் கருப்படி கிடைக்கல, ரேஷன் கடையில் பாமாயில் இல்ல, ரேஷன் கடையில் அரிசி இல்ல, ரேஷன் கடையில் உளுந்து பருப்பு இல்ல, ரேஷன் கடையில் பொருள்லாம் தீந்து போச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னா அப்போ மாஸ்டர் மகேந்திரன் அந்த பக்கம் போனாப்புல என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, ஐயோ ஐயோ ரேஷன் கடையில் பொருள்னு சொல்லி மக்கள் போராடி இருக்காங்க, அங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்க போய் வாங்கலாம்ல. எவ்வளவு அறிவாளி! இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. எப்படியும் தீபாவளி, பொங்கல் இந்த நேரங்கள்ல இல்ல விடுமுறை நாட்கள கிளாம்பாக்கத்துல மக்கள் கண்டிப்பா போராட்டம் பண்ணுவாங்க. பேருந்து இல்லன்னு, ஏற்கனவே பேருந்து இல்லன்னு போராடுறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவுரை என்னவா இருக்கும்னா, பேருந்து இல்லன்னு ஏன் நீங்க போராட்டம் பண்றீங்க? நீங்க நல்ல ஆட்சி வரணும்னு நினைச்சீங்க, மாற்றம் வந்துருச்சு, பேருந்து இல்லைங்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களா? பேருந்து இல்லை அப்படின்னா ட்ரெயின்ல போங்க, ட்ரெயின்ல பிளைட்ல போங்க, பிளைட்டும் இல்லையா ட்ரெயினும் இல்லையா நீங்க பிரைவேட் பஸ்ல புக் பண்ணி போங்க, பிரைவேட் பஸ்ஸும் இல்லையா கார்ல போங்க, இல்ல பைக்ல போங்க. எதுங்க கடவுள் எதுக்கு கால் கொடுத்திருக்கான், நடந்து போங்கடா நாதாரிகளா அப்படின்னு சொல்லுவாப்ல. நான் வெறும் மாஸ்டர் மகேந்திரன் நினைச்சேன், பட் இவர் சயின்டிஸ்ட் மகேந்திரங்கிறத இப்ப அவர் சொல்லிதான் தெரிஞ்சுட்டேன். உண்மையிலே பாருங்க எவ்வளவு ஒரு வியப்பு, தெய்வ குழந்தைங்க அது. 6 மாசம் பொறுத்து எதை பத்தியும் பேசணும் அப்படின்னு மகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. திருவள்ளூர்ல 3 வயது குழந்தை, இப்படி 3 வயது குழந்தை ஒரு காமுகனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, 3 வயசு குழந்தை, நீ நாட்டாம படத்தை நடிக்கும் போது உனக்கு என்ன வயசு இருந்துச்சோ அதே வயசு இருந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போச்சு. இப்போ இந்த குழந்தைக்கு நீதி கேட்டு போராடுவதா இல்ல அண்ணா ஆட்சினா 6 பேக் வச்சுக்கிற சிஎமோட ஆட்சி, கியூட் சிஎமோட ஆட்சி, வெறித்தனமான ஆட்சி அப்படின்னு அமைதியா இருக்கிறதா? இதே நாள்ல சென்னையில 7 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு மட்டும் 5 குழந்தைங்க, 3 வயசு 7 வயசு இருக்கக்கூடிய 5 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இந்த 1 மாத கால ஆட்சியில 30 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு, 30 நாள் முடிஞ்சு 30 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு குற்றங்கள் நடைபெறுது. இதை கேள்வி கேட்பதா இல்ல 6 மாசம் அண்ணா ஆட்சி அப்படின்னு அமைதியா இருப்பதா? மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா இவர் அமைதியா இருப்பாரா இல்ல கேள்வி கேட்பாரா? தம்பி மகேந்திரன் ஒரு பக்கம்னா அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னொரு பக்கம். ஆட்சி குறித்து கேள்வி கேட்கக்கூடிய மக்களை, இந்த ஆட்சியில மின்வெட்டு பிரச்சனை, இந்த ஆட்சியில தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாலை வசதி இல்ல அப்படின்னு கேள்வி கேட்கறது ஒரு தெருவுக்கு போனா தெருநாய்கள் கத்தும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பிஸ்கட் தூக்கி போடுவோம், பிரியாணி தூக்கி போடுவோம். புதுசா வந்திருக்கணும் பார்த்து கத்தக்கூடிய தெருநாய்க்கு பிரியாணி பிஸ்கட் போடுவது போல புதுசா வந்துக்கிறது ஆட்சி குறித்து கேள்வி கேட்கிற மக்களுக்கும் பிஸ்கட்டும் பிரியாணியும் போடுவோம் அப்படின்னு லாவா லாரன்ஸ் கேட்கிறாரா அப்படின்னு சமூக வலைதளத்தை கேள்வி கேட்டாங்க. 9 வயது குழந்தை இறந்து போயிடுச்சு பாலியல் வன்கொடுமையான்னு சொல்லி சொந்தக்காரன் போராடுறான்ல, அரசு எடுத்து கேள்வி கேட்கிறான்ல, அவன் உங்க பார்வையில தெருநாயா? அப்புறம் எங்க உங்க மனிதநேயம்? இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 வயது குழந்தை ஒரு பீகாரை சார்ந்த ஒருத்தனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு அவனுடைய உறவினர்கள் தெருவங்க போராடுறான். போராடிய உறவினர்களை காவல்துறை அடிச்சு விரட்டுது. அவன் போராடுறான் இல்லையா, அரசு எடுத்து கேள்வி கூடாது. 6 மாசம் பேசாதீங்க, அமைதியா இருங்க, புதுசா அப்படிதான் பேசுவீங்க, உங்களுக்கு பிஸ்கட்டும் பிரியாணியும் போடணும்னு அவன்கிட்ட போய் சொன்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு அவனை தெருநாயின்னு சொன்னா எப்படி இருக்கும்? தெருநாயோடு ஒப்பிட்டு இது ஒப்பிடி சரியான ஒப்பிடா?